ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கும். ஆனால் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் எல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கியோடா இறந்து போயிட்டான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்க ட்ரை பண்ணு, சர்வைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நம்ம ஹீரோக்கு அனுப்பியிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கதறான். எல்லாரையும் வேட்டையாடுற அந்த பாண்டாவையே இந்த புதுசா வந்த காணமே பையன் வேட்டையாடிட்டானா. இந்த காணமே கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இவன் கூட சேர்ந்து ஒரு நாள் இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சோக்கான ஒரு பொண்ணு நினைக்கிறா. உங்க ஃப்ரெண்ட் ஹமாடா இறந்து போயிட்டாரு. மேட்ச்ல நீங்க ஜெயிச்சதுனால உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க இப்போ கிளாஸ் D3ல இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் கியோடா இறந்து போயிட்டாரு. காச்சா ஃபங்க்ஷன் அன்லாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போனுக்கு மெசேஜ் வருது. ஹமாடா கியோடா 2 பேருமே இப்போ இல்ல, நான் என்ன பண்றது? ஷினுசுகோ கிட்ட இதை பத்தி கேட்கவா? இல்ல வேண்டாம், அவனையும் தேவையில்லாம இதுல இழுத்து விட வேண்டாம். இந்த கேம்ல கேப்சான் ரிவார்ட் எல்லாம் தராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அன்லாக் பண்ணா ஒரு கன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு பாக்ஸ்ல நம்ம ஹீரோக்கு கன் வந்திருக்கு. இது ஒரு கன். எனக்கு இந்த கேமை சுத்தமா பிடிக்கல. இந்த கேமை பத்தி நான் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிடணும். அந்த பாண்டா திடீர்னு வந்து அட்டாக் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அக்கிட்டாக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி குரூப்பை காமிக்கிறாங்க. டேய் நீங்க எல்லாம் 8 குரூப்பை சேர்ந்தவங்க தானே, அக்கிட்டாக்காய் மேல கை வச்சு அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், ஏடா நீ சாதாரண ஒரு அடியாளு, உன் பாஸே செத்து போயிட்டான், உங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறத நீ பாக்கலையா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அடி வாங்கிட்டு இருக்கிறவனோட பாஸை செத்து போய் கிடக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டவும், கன் எடுக்கலான்னு பாக்குறியா, பார்த்து பாவம் விரல் தானா கலண்டு விழுந்துற போது அப்படின்னு சொல்லி அவன் சிஜில யூஸ் பண்ணி அவனோட விரலை அப்படியே துண்டா வெட்டுறான். பார்த்துவான் கழுத்தையே அப்படின்னு சொல்லி அவன் தலையவும் அப்படியே துண்டா வெட்டிட்டு, சிபியால இவன் நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கா, இவளை கண்டிப்பா சும்மா விட முடியாது, இவ இந்த இடத்துல இல்லைன்னா டான்ஜோ பாக்ஸிங் கிளப் இல்லைன்னா ஹானோ இன்சூரன்ஸ் கிளப்ல தான் இருப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. 8 கிளான்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ஹீரோஸ். இந்த ஷிபியா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும், மறந்துட்டியா? அவளை தேடி போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு வெட்டின விரலையும் அவர் ரத்தத்தையும் ஒரு பாட்டில பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க சொல்றாங்க. 4 5 6 7 ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வேட்டுக்காரன் இந்த இடத்துல இருக்கான் போடியே அப்படின்னு சொல்லி சோக்கா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, இந்த இடத்துக்கு வர சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பயப்படாம தைரியமா உள்ளவா அப்படின்னு சொல்லி கேட்ல ஒரு லெட்டர் போட்டிருக்கு. இப்பதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான். ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரியில சோக்காவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறான். என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைன்னு சொன்னல, பயப்படாம உள்ளவா அப்படின்னு சொல்லி அவ மெசேஜ் அனுப்புறா. ஹே சோக்கா வெளியே வா, நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் ஏதோ செயின் சவுண்ட் கேக்குது. திடீர்னு பார்த்தா அவ மேல வந்து நிக்கிறா. ஏதோ ஆகாயத்துல இருந்து குதிச்ச மாதிரி இவ அப்படி திடீர்னு இங்க வந்தா. இவளோட அவதார் பார்க்க கியூட்டா இருந்துச்சு, நேர்லயே இவ இவ்வளவு கியூட்டா இருப்பான்னு நினைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீதா ஷோகாவா? டார்வின்ஸ் கேமை பத்தி நீ எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஓகே தான், ஏன்னா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்தாதான் என்னால உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். மத்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்தாதான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஃப்ரீயா என்ன கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த டார்வின் கேம்ல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு கேட்கறான். இதுல இருந்து வெளியவே போக முடியாது, நேத்தே தான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணல, அந்த ஸ்னேக் ஒன்னு கிடைச்சதுக்கு அப்புறமா உன்னால இதுக்குள்ள இருந்து வெளியே போகவே முடியாது அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி கொல்றது கொலை பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, கண்டிப்பா கேம்ல இருந்து அதை விட்டு வெளியே போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமே நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கேமை ஒன்னும் நான் கிரியேட் பண்ணல, ரெண்டாவது நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த கேம்ல நீ வின் பண்ணணும், கேம்ல நீ வின் பண்ணணும்னா மத்தவங்கள கொலை பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னா திடீர்னு மத்தவங்க நம்மள சேலஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன்னு சொன்ன, மத்த கேள்விக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும் அப்படின்னு அவ சொல்லவும், சரி நான் என்ன பண்ணா நம்புவேன் நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட சிஜிஎல் என்னன்னு எனக்கு காமி, ஒருவேளை அந்த கேமை பத்தி உனக்கு தெரியலனா கூட உன்னோட சிஜிஎல் உன்னால ஈஸியா யூஸ் பண்ண முடியும், பிறந்ததுல இருந்து நீ எப்படி ஈஸியா பிரீத் பண்றியோ அதே மாதிரி தான் இந்த சிஜிஎல்லையும் உன்னால யூஸ் பண்ண முடியும், அதை காமி அப்படின்னு அவ சொல்றா. நான் முதல்ல சொன்னல எனக்கு இந்த கேமை பத்தி எதுவும் தெரியாது, சிஜிஎல்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேம் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாம்பு வந்து ஒன்னு கடிச்சிருக்கும், அதுல நீ எவால்வ் ஆகி உனக்குன்னு ஒரு தனி பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஆமா ஒரு பாம்பு கடிச்சதுதான், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஜிஎல்லையே உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னா நான் எப்படி உன்னை நம்புறது, சரி உன் போன்ல எடுத்து பாரு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ பத்தின டீடைல்ஸ் காமிக்குது. எரர் unable to analyze சிஜிஎல்ல போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது நாள் வரைக்கும் யாருக்கும் அப்படி வந்து நான் கேள்விப்பட்டதில்ல, எனக்கு என்னமோ உன்னை நம்பலான்னு தோணல அப்படின்னு அவளோட கண் அப்படியே ரெட் ஆகுது. நான் கண்டிப்பா ஈஸியா குட் பை சொல்லிட்டு கிளம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். சரி கடைசியா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், உன் பேக்ல என்ன அட்டாக் பண்ற மாதிரி எந்த வெப்பனும் இல்லைன்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பும் போதே வர வழியில போலீஸ் யாரும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாருன்னு சொல்லி கண்ணை வீட்லயே தான் வச்சுட்டு வந்திருக்கான். ஆனாலுமே திடீர்னு யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிஃபென்ஸ் வெப்பன்ஸை மட்டும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான். நான் ரொம்பவே சின்ன மைனர் வெப்பன்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது சோடோ காணமே அப்படின்னு சொல்லி இப்ப பேட்டில் அவ ஸ்டார்ட் பண்றா. டார்வின்ஸ் கேம்ல நம்ம ஹீரோவை இப்ப அவ சேலஞ்ச் பண்றா. அவ கத்தி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு நிக்கவும், இப்படிதான் நீ இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளாஷ் லைட் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இப்படி ஓடி போறியா, நீ ஒரு ஆம்பளையா அப்படின்னு அவ கேட்கவும், நீ ஒன்னும் பொண்ணு இல்ல கொலக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு ஓடுறா. அவ ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கதவை போட்டுறா. கண்டிப்பா அந்த டோர் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னால அதுக்குள்ள ஓடிட முடியும், ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் என்ன நோக்கி ஆபத்து வர மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி பார்த்தா அவ செயினை வச்சு அட்டாக் பண்றா. நம்ம
ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல நீ அதை டாச் பண்ணி தப்பிச்சிட்ட அப்படின்னு சோகா இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடம் இருட்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். அவ லைட் ஆன் பண்றா. அடச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். நான் உன்னை பார்த்துட்டேன், இங்க இருக்கிற எல்லா டோருமே க்ளோஸ்ல தான் இருக்கு, எது வழியோ உன்னால தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அவ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ திரும்பவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. ஹே உன்கிட்ட நல்ல ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, இப்பதான் எனக்கு சண்டை போட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், நான் ஜஸ்ட் லக்ல தான் தப்பிச்சேன், நம்ம ஃபைட் பண்ண வேண்டாமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டன் கன் எடுக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா அவ அதை புடுங்கி ஓ ஸ்டன் கன்னா அப்படின்னு சொல்லி அதை உடச்சு போட்டுருதா. நீ உன்னோட சிஜியில காமிப்பன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இப்ப வர காமிக்கல, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட அந்த செயின்ஸ் அது கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி அவ கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா இதுதான் அவளோட சிஜிஎல்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட எந்த சிஜிஎல் இருக்குன்னே தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா அவ ஒரு கட்டத்துல என்ன போட்டு தள்ளிடுவா. நான் சீக்கிரமா ஏதாச்சும் யோசிக்கணும். நான் இந்த இடத்துல இப்படிதான் சாக போறேனா, நான் கொண்டு வந்த வெப்பன்ஸ் வர அவ டெஸ்ட்ராய் பண்ணிட்டா, இவளோட செயின்ஸை எதிர்த்து கண்டிப்பா என்னால சண்டை போட முடியாது, அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவன் ஃப்ரெண்டு சர்வைவ் அப்படின்னு அனுப்பி விட்டது ஞாபகம் வருது. என்கிட்ட எந்த வெப்பனுமே இல்ல, வெப்பன் இருந்தா மட்டும் நான் என்ன ஜெயிச்சிருவேனா என்ன, ஆனா வெப்பன் இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவோ திடீர்னு பார்த்தா அவன் கையில ஒரு கன் வருது. அதை வச்சு அவளை ஷூட் பண்றான். அவ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. என் கண்ணை நான் வீட்டுல தான் வச்சுட்டு வந்தேன், திடீர்னு எப்படி என் கையில ஒரு கன் வந்துச்சு, ஒருவேளை இதுதான் அவ சொன்ன சிஜிஎலோ. ஹே சோகா நம்ம பேசி தீர்த்துக்கிடலாமா, என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ எந்த ரிப்ளேவும் பண்ணல, நான் அவளை ஷூட் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவ பின் வாங்க மாட்டா, திடீர்னு எப்படி என் கையில கன் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கும்போது அவ அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோட கையில அடிபட்டுருது. அவளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் அவ அந்த செயினை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்க முடியாது. அந்த பேண்டாமன் கூட நடந்த சண்டை மாதிரி யாராச்சும் ஒருத்தர் செத்தாதான் இது முடியுமா, ஆனா கொலை பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கேமை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் நெத்திலே ஒரு புல்லட்டை இறக்கணும். சரி நான் எப்படி இந்த கன்னை கிரியேட் பண்ண, என்னோட பிரீதிங் வர்ற மாதிரியே இதுவும் நேச்சுரலா வரும் அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. அப்படின்னா என்னால ஒண்ணுமே இல்லாம வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா, ஆனா இதை நான் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், நீ சண்டை போடுறதுக்கு உனக்கு ஒரு வெப்பன் வேணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி வருது. என்னால இது முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னால முடியும் அப்படின்னு வருது. இதை நான் எப்படி கிரியேட் பண்றது, நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், நீ மூச்சு விடுறதுக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி அதுல வருது. நம்ம எப்படி நேச்சுரலா பிரீத் பண்றோமோ அதே மாதிரி இந்த சிஜிலையும் நேச்சுரலா யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஷூட் பண்ணப்போ ஓ இந்த இடத்துல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி சோகா அந்த இடத்துக்கு போறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்ல, கன் ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சு எலக்ட்ரிக் போர்டை ஷூட் பண்ணி அங்க இருக்கிற கரண்ட்டை கட் பண்றான். என்னால இருட்டுல நல்லா பார்க்க முடியும், அதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ரைட்டா அவளை நோக்கி ஓடி வரான். இருட்டுல அவளுக்கு நம்ம ஹீரோ எங்க வரான்னு தெரியலனாலுமே நம்ம ஹீரோ வர்ற திசையை நோக்கி அவ அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ மேல லைட்டா அடிபட்டது, ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அட்டாக் பண்றான். இப்போ அப்படியே அவ கீழே விழுவும். நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி கண்ணு கொண்டு வந்து ஃபைட்ல ஜெயிக்கிறான். சான்ஸ் கிடைக்கும் போதே சுற்றணும், இல்லைன்னா எதிரிங்க ஒன்ன கொண்டுருவாங்க அப்படின்னு அவ சொல்லவும், போதும் நிறுத்து, நம்ம ரெண்டு பேருமே சாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த மேட்சை கேன்சல் பண்ண நம்ம ரெண்டு பேருமே உயிரோட இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா உண்மையிலேயே இவனுக்கு இந்த கேமை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு மேட்ச் ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியாது, ஆனா நான் உன்கிட்ட சரண்டர் ஆகிடுறேன், என்னோட சில பாயிண்ட்ஸ் உனக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா நீ என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் நான் ஒபே பண்ணி ஆகணும், நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி அவ மேல விழும்போது, ஹே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நம்ம ஹீரோ மயங்கி கிடக்குறான். அவ ஸ்மைல் பண்ணிட்டு நான் முடிவெடுத்துட்டேன், இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு அவ சொல்றா. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுட்டு ஹேக்கர் மாதிரி ஒருத்திய காமிக்கிறாங்க. இந்த கேமை பத்தி தெரியாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்கு, ஆனா இவன் ஜெயிச்சிருக்கான். பாண்டாதி ஹண்டரை தோக்கடிச்சிருக்கான் அண்ட் அன்டிஃபீட்டட் கொயினியே இவன் தோக்கடிச்சிருக்கான். சூடோ கானமே பிசிக்கல் அட்டாக் செய்யக்கூடிய புது வகையான சிஜிஎல் இவனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நியூ சிஜிஎல் பத்தின இன்ஃபர்மேஷனே போதும், நான் பணக்காரி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறான். பார்த்தா பெட்ல அவ கூட நம்ம ஹீரோ இருக்கிறான். கானமே நீ எந்திரிச்சிட்டியா, நேத்து ஃபுல்லா தூங்கிட்டு இருந்த, நான் ஒன்னு நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நம்ம ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்றா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சூகா அப்படிங்கிறவா பாக்குறதுக்கு நல்லவா மாதிரி தான் தெரியுதா. அண்ட் நம்ம ஹீரோ கேம் விளையாட தெரியாமலே ஹை லெவல் ரேங்கிங்ல இருக்கிற 2 பிளேயர்ஸை தோக்கடிச்சிருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவோட அந்த சிஜிஎல் பவர் உண்மையிலேயே வேற லெவலானது. ஆனா நம்ம ஹீரோ யாரையுமே கொல்ல விரும்பல, நம்ம ஹீரோ யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் இந்த கேமை கண்டுபிடிச்சவன் மேல நம்ம ஹீரோ செம கடுப்புல இருக்கான். சோகா கூட நம்ம ஹீரோ இப்போ ஜாயின் பண்ணிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.